கல்யாண வீட்டுக்கு போனால் வேடிக்கை பார்க்க போவோம், வாழ்த்துறங்கி போவாங்க இல்லைங்களா? போகிறவனை கொண்டு வந்து மாப்பிள்ளை இருக்க மாட்டாங்க, மேடையில் ஏற்றி கல்யாணம் பண்ண வச்சுக்க. அது மாதிரி நான் உங்களோட சேர்ந்து மாணவர் ரசிகலாம் வந்தேன். ஐயா நீங்கள் பாட்டு பாடுங்க அப்படின்ட்டாங்க. பாட்டுலாம் பிடிக்கும் எல்லாருக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்கும் தானே? பிடிக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. 15 பேருக்கு பிடிக்கல இல்லையா? அப்போ அவங்களுக்கு லேட்டஸ்ட் பாடல் உங்களுக்குலாம் பிடிக்கும் தானே? யார் லேட்டஸ்ட் பாடல் பிடிக்குமா? விஜய், அஜித்து. சரி, இப்போ ஒரு வெளிவராத ஒரு பாடல் ஒன்று பாட போகிறோம், ஓகேவா? அந்த படம் இன்னைக்கு வெளி வரல. இப்போ என்ன படம் ஓடிக்கிட்டு இருக்கு? பைசன் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கா, பார்த்தீங்களா? பைசன் நம்ம ஊரில் தானே இருக்குது. என்ன எருமாடா? அது டீசெண்டாக சொன்னால் எருமாடு இல்லையா? நல்லா அழகாக சொன்னால் பைசன் அப்படின்னா நல்ல பாடம் இல்லையா? பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? தென்னாட்டு தேசத்தில் ஒரு பாட்டு இருக்கா, அது பாடலாமா? இல்லை, நான் வேறு ஒரு புதுசாக அடுத்த மாதம் ஒரு பாட்டு வரப்போகுது. பாடலாசிரியர் யாருன்னு கடைசியாக சொல்கிறேன். பாடலாமா? ஏடா இப்படி ஒரு பாடல் இருக்குது அப்படின்ட்டு. பாடலாசிரியர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், உங்களுக்கு தெரிஞ்ச பாடலாசிரியர் தான். எனக்கு அந்த பாடல் அனுப்புனார். நான் அதுக்கு ஒரு மியூசிக், நீங்களே ஒரு மியூசிக் போட்டு பாடிடுங்க. இந்த பாடம் வந்து வரக்கூடிய ஒரு படம் பேரோடு சொல்கிறேன், பொதுமறைன்னு அதுக்கு பேர் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு பேர் சொன்னாங்க. லேட்டஸ்ட் வரப்போதா, டேரக்டர் யாருன்னு தெரில. பாடலாசிரியர் அனுப்பி விட்டார் மேலேருந்து. நானும் வாங்கி வச்சுட்டு அந்த பாடலை பாடலாமா? ஃபஸ்ட்டு திரைப்படத்தை வந்த பாடல், ஓகேவா? மிரல போகிறாங்க, எந்த பாட்டு தானா எப்படி எப்போ அப்படின்னு. யாராக அந்த படத்தை பார்ப்பீங்க? இப்போ நான் பாட போகிற பாட்டை 2 பேர் உங்களுக்காக பாடுறேம்மா. ரெடி? லேட்டஸ்ட் மியூசிக்காக இருக்கும், ஓகேவா? அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் கொள்வாழ்வறிவன் நற்றார் தோளாரியனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் போடு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் கொள்வாழ்வறிவன் நற்றார் தோளாரியனின். இந்த படம் வெளியே வரப்போதா? எல்லாம் யோசிக்கிறாங்க, இருந்தாலும் ஏதாவது பாட்டு பாருன்னு சொல்லிட்டு கடைசியில் திருக்குறளை வந்து பாட்டாக பாடிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். எந்த விழாவாக இருந்தாலும் நமக்கெல்லாம் பொதுமறை வழங்கி ஐயன் திருவள்ளுவர் வழங்கி நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. நீங்களும் எப்போ பாடின பாட்டு தெரியுங்களா? அது எங்கள் வாத்தியார் திருக்குறளை கொடுத்தார் மனப்பாடம் சொல்லி. அகர முதல் எழுத்தெல்லாம் எனக்கு நல்லா கொஞ்சம் வாழ மாட்டேன், மனப்பாடம் வரல, ஆனால் பாட்டு நல்லா பாடுவேன். எங்கள் டீச்சரு அகர முதல் எழுத்தை போய் மனப்பாடம் பண்ணிட்டு வேணா 4 நாளுங்க போட்டு நான் அகர முதல் எழுத்தெல்லாம் எங்கள் ஊரில் கம்மாக்கிறேன் நடந்துக்கிட்டு நெஞ்சில் அடித்து பார்த்தேன், மனப்பாடம் ஆகலை. 4 நாள் மனப்பாடம் பண்ணி டீச்சர் கேட்டாங்க, அகர முதல்ல சொல்லிட்டியா குணா? சொல்லிட்டேன் டீச்சர் அப்படின்னு சொன்னேன். அகர முதல் எழுத்தெல்லாம் வந்துருச்சு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் நேற்றே உலகினேன் வச்சாங்க எப்படி. அப்போ தான் ஒரு முடிவு பண்ணாங்க, நீ நல்லா பாடுவில்லை, இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணோன்னு. அப்போ தான் வச்சேன், இதை பாட்டாக படித்தோன்னு 5 கடவுள் வாழ்த்தே மனப்பாடம் ஆயிடுச்சு. அதனால் எல்லா மனப்பாட்டையும் உங்களுக்கு மெமரி கொடுக்குற எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டேலண்ட் அடிச்சுச்சோன்னா எல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும், ஓகேவா? எல்லாத்துக்கும் திருக்குறள் தெரியும் தானே? சரி, உண்மையிலே இப்போ தான் பாட்டை பாட போகிறேன். புத்தக திருவிழாவுக்குன்னு ஒரு பாடல் எழுதினேன். நான் அப்பப்போ ஏதாவது இருக்கும் எழுதுவேன், ஏதாவது பாடல் எழுதி. அந்த பாடலை கேட்கலாமா? நல்லா இருக்குமா? ஓகேவா? அதற்கு முன்னால் இப்போ உங்கள் மெமரி பவர் நான் சோதிக்க போகிறேன். நான் பாட்டு பாட போகிறேன், ஒரு பாடல் அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு பாட்டு சொல்லித்தர்றேன், ஓகேவா? இது வந்து என்ன, நீங்களும் குழந்தைங்க, நிறைய இந்த சின்ன பாட்டெல்லாம் உங்களுக்கெல்லாம் கிரியேட் ஆகும். அப்படி என்ன பண்ண இப்போ உங்கள் மெமரி பவர் டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் சொன்ன பிறகு யார் இந்த பாட்டை கரெக்டாக சொல்லான்னு பார்க்கலாம். பாடலில் ஒரு இது மாதிரியே இருக்கும். கத்தரிக்காய் கடையில் வாங்கின கத்தரிக்காய், தொப்பி போட்ட கத்தரிக்காய், தொப்ப வயிறு கத்தரிக்காய், கூட்டு பொரியல் வைக்கலாம், கூட்டா சேர்ந்து உண்ணலாம். பாட்டு நல்லா இருந்துச்சா? யாருக்கு இப்போ பாடுவாத? யாராவது திரும்ப சொல்லலாங்களா? ஒன் டைம். சின்ன பாட்டு தான். கத்தரிக்காய் கடையில் வாங்கின கத்தரிக்காய், தொப்பி போட்ட கத்தரிக்காய், தொப்ப வயிறு கத்தரிக்காய், கூட்டு பொரியல் வைக்கலாம், கூட்டா சேர்ந்து
துண்ணலான யாரா சாப்பிடலான்ட்டாங்க. ரைட், ஓகே, இதாங்க பாட்டுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். கத்தரிக்காய். இந்த பாருங்க, இங்கே பாருங்க, சின்ன பையன் இவர் தான் எல்கேஜி ஸ்டூடெண்ட் சொல்றாரு. சார் கை தட்டுங்க முதல்ல. இதுதான் இந்த மேடை. முதல்ல அவர் சார் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, சரியாக சொல்கிறார தப்பாக சொல்கிறார். ஆனால் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு தூக்குனார் பாருங்க. சொல்லுங்க சார். நான் கொஸ்டினா பாருங்க, நான் கொஸ்டின் அவுட் பண்ணி லைட்டாக பிட்டு கொடுத்தேன் சார். பரவாயில்ல, கை தடுங்க சாருக்கு. ரெண்டு சிம்பிள் இங்கே பாருங்க. கத்தரிக்காய் எல்லாம் திங்கிறோம்ல, நீங்கள் எப்படி மெமரி ஸ்டோருக்காக சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்னால. நீங்கள் இந்த ஆக்ஷனோட வச்சுக்கணும். கத்தரிக்காய் ரெண்டு மூணு சொன்னால் எங்கே வாங்கின கத்திரிக்காய்? காட்டிலையும் விளையும். ஆனால் நம்ம பாட்டில் வச்சுட்டு கத்திரிக்காய் கடையில் வாங்கிட்டோம். ஓகேவா? கத்திரிக்காய் கடையில் வாங்கியாச்சு. இப்போ கத்திரிக்காய் என்ன இருக்கும்? தொப்பி இருக்குமா? அது என்னது? அந்த காம்பு இருக்கு இல்லையா, தொப்பி மாதிரி இருக்கு இல்லையா, தொப்பி போட்ட கத்திரிக்காய். வழக்கமாக கத்திரிக்காய் எப்படி இருக்கும்? நல்லா அது தொப்பை வயிறு அப்படி. இப்போ சொல்லாங்களா? ஓகே, மெமரி ஆயிடுச்சா? அது என்ன பண்ணலாம்? கூட்டு பொரியல் வைக்கலாம். ஆனால் தனியாக உட்காந்து ஒண்டியே தீங்கக்கூடாது இல்லையா? வள்ளுவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? பகுத்துண்டு பள்ளியர் ஓம்புதல் நூலோர் எல்லாம் ஹெட்டு சொல்லியிருக்காருல்ல, அதை மனசு வச்சுக்கணும். இந்த பொண்ணு என்ன பண்ணுது? கத்திரிக்காய் வாங்கினா கூட எங்கள் அம்மா அப்பா கூட்டு பொரியல் வச்சா கூட நான் தனியாக திங்கலை, என் ஃப்ரெண்ட்ஸு தோழி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு திங்கிற அந்த பண்பு வளரல. அதுக்கு அந்த சின்ன பாட்டுக்குள்ளே இது குழந்தைகளுக்கான பாட்டு எழுதுனது. அதில் என்ன மெசேஜ் சொல்கிறோம்னா, நீங்கள் தனியாக தீங்கக்கூடாது, நண்பரோடு சேர்ந்து உண்டு மகிழ்ந்து கொடுத்து மகிழ்ந்து அந்த பண்பை வளர்த்துக்கணுங்கிற பாட்டில் சொல்கிறாங்க. அவ்வளோதானையா? இப்போ ரெடியாக சொல்லாமா? எங்க நான் திரும்ப நீங்கள் சொல்லுவாங்க. கத்தரிக்காய் உங்களுக்கு கை தட்டிவாங்க. அப்பா, எல்லாரும் பாடகர் ஆகிட்டீங்க. எல்லாரும் பாருங்க, எல்லாருக்கும் மெமரி பவர் ஜாஸ்தி. எந்த ஸ்கூலுங்க நீங்கள்? உண்மையிலே எல்லாம் பிரில்லியன்ஸ் விடுங்க, எங்களை மாதிரி வாழ மாட்டா கிடையாதுங்க. ஓகே, இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் அழைத்து வந்து ஆசிய பெருமக்களுக்கும் இங்கே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நமது புத்தக திருவிழா விழாக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கம் தெரிவித்து கொண்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். அடுத்து சீஃப் கெஸ்ட் இருக்காங்க. ஒரு பாடல், இந்த நிகழ்வுக்காக எழுதின பாடல். உதகை நகரினிலே உற்சாக திருவிழா அரசு நடத்துதம்மா அறிவார்ந்த பெருவிழா. உதகை நகரினிலே உற்சாக திருவிழா அரசு நடத்துதம்மா அறிவார்ந்த பெருவிழா. இது அறிவார்ந்த பெருவிழா. புத்தக திருவிழா, புத்தக திருவிழா, புத்தக திருவிழா. புத்தொளி வீசுகின்ற புத்தாக்க பெருவிழா, அறிவுக்கு புத்தொளி வீசுகின்ற புத்தாக்க பெருவிழா. உதகை நகரினிலே உற்சாக திருவிழா அரசு நடத்துதம்மா அறிவார்ந்த பெருவிழா. தமிழக அரசு நடத்துதம்மா அறிவார்ந்த பெருவிழா. எண்ணற்ற புத்தகங்கள், எழிலான புத்தகங்கள், எண்ணற்ற புத்தகங்கள், எழிலான புத்தகங்கள், வண்ண வண்ண புத்தகங்கள், வகவகையாய் புத்தகங்கள் படிக்க, வண்ண வண்ண புத்தகங்கள், வகவகையா புத்தகங்கள். உதகை நகரினிலே உற்சாக திருவிழா அரசு நடத்துதம்மா அறிவார்ந்த பெருவிழா. தமிழக அரசு இங்கு நடத்துதம்மா அறிவார்ந்த பெருவிழா, அறிவார்ந்த பெருவிழா. சிறியோர்கள் பெரியவர்கள் பெருமை மிக்க தாய்மார்கள், சிறியோர்கள் பெரியோர்கள்
பெருமை மிக்க தாய்மார்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் வந்து மகிழும் பெருவிழா, இங்கு வந்து மகிழும் பெருவிழா. போடு உதகை நகரினிலே உற்சாக திருவிழா, அரசு நடத்துதம்மா அறிவார்ந்த பெருவிழா. தமிழக அரசு இங்கு நடத்துதம்மா அறிவார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.